போன வாரம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, மெரிட்டல் ரேப்பை நம்ம கிரிமினலைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ ஹஸ்பண்ட் அவ மேல செக்ஷுவலா எந்த வயலன்ஸ் பண்ணாலும் அது கிரைம் ஆகாது அப்படின்னு சொல்ல வராங்க. எனக்கு என்ன புரியலன்னா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சோ இல்லையோ, அவளை யாராவது கொலை பண்ணா அது குற்றம். அதே மாதிரி அவளை போட்டு அடிச்சு கைய காலை உடைச்சு அது குற்றம். அப்படிங்கிறப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால அவ புருஷன் அவளை செக்ஷுவலா என்ன வயலன்ஸ் வேணாலும் பண்ணலாம், ரேப் பண்ணலாம், அது தப்பு இல்லைன்னு சொல்றது எப்படி கிரைம் ஆகாது? அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்தியால மேரேஜஸ்லாம் பொண்ணுங்களை ஒரு செக்ஷுவல் ப்ராப்பர்ட்டியா தான் கன்சிடர் பண்ணுது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்ல வருதுன்னா, இது கிரிமினலைஸ் ஆக்குனா கல்யாணங்கள்ல சீக்கிரமா உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆல்ரெடி இந்தியன் மேரேஜஸ்ல ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லாம தான் இருக்குது. அதனால மேரேஜ்ங்கிற இன்ஸ்டிடியூஷனுக்கு எந்த பிரச்சனையும் வரலையே. அப்போ பொண்ணுங்களுக்கு ஒரு விஷயத்துல அட்டானமி கிடைச்சிச்சுன்னா மட்டும் ஸ்டேபிளா இருக்காதுன்னு சொல்றது எந்த இதுல நியாயமா இருக்கும்? இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க எப்ப சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் லால ஹஸ்பண்ட்னால நடக்கிற செக்ஷுவல் வயலன்ஸ்க்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குது. அந்த எக்ஸம்ஷனை ரிமூவ் பண்ணுங்கிற கேஸ்ல தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கவர்மெண்ட் சொல்லி இருக்குது. அந்த லா யார் கொண்டு வந்தானா, பிரிட்டிஷ் பீரியட்ல வந்த லா. எத்தனையோ விஷயங்களை பிரிட்டிஷ் பண்ணதை ஒத்துக்க முடியாத நம்ம கவர்மெண்ட் எப்படி இதை மட்டும் ஒத்துக்குது? ஏன்னா இது பெண் அடிமைத்தனத்துக்கு சப்போர்ட் பண்ணுது, அதனால இதை நம்ம ஒத்துக்கலாம். மெரிட்டல் ரேப்பை கிரைம் ஆக்குங்கன்னு நம்ம மட்டும் கேட்கல. ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இது கிரைமா தான் இருக்குது. நம்ம நிலைமை எப்படி தெரியுமா இருக்குது? பாகிஸ்தான், சவுதி அரேபியா இந்த மாதிரி நாடுகள்லாம் எப்படி எப்படி பொண்ணுங்களை கன்சிடர் பண்றாங்களோ அதே மாதிரிதான் இந்தியாவும் இந்த விஷயத்துல கன்சிடர் பண்ணுது. 2 monthsக்கு முன்னாடி இந்த கொல்கத்தா ரேப் இஷ்யூ தான் எல்லா டிவியோட பிரைம் டைம் டிபேட்டா இருந்துச்சு. எல்லா நியூஸ் ஆர்டிக்கலும் இதை பத்தி எழுதுனாங்க. ஆனா இந்த விஷயம் எந்த டிவிலையும் பிரைம் டைம் டிபேட் ஆகல. அப்படின்னா இது அவங்களோட பொலிட்டிக்கல் நரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுனா அதை பத்தி பேசுவாங்க, இல்லைன்னா பேச மாட்டாங்க. மொத்தத்துல பெண்கள் மேலாம் இவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. ஏண்டா ஆவுனா எங்க கலாச்சாரம் மாட்டு அம்மாவா நினைக்குது, மொழி அம்மாவா நினைக்குது, நிலத்து அம்மாவா நினைக்குதுங்கிறீங்க. உங்க கலாச்சாரம் சக மனுஷியா மதிக்காதா?